அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் உலகங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உடைய நாம் மாத்திரம் மகிமைப்பட்டு நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீங்கள் தேவனுடைய ஆலயம், யூ ஆர் காட்ஸ் டெம்பிள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே நமது சரீரத்தை கெடுக்கிற காரியங்கள் பீடி, சிகரெட், குடி, போயிலை, பொடி, விபச்சாரம், பேசித்தனம் இவைகள் நமது சரீரத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமது சரீரம் தேவன் தங்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. நமது சரீரம் தேவன் தங்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் என்று அறியீர்களா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது சரீரம், அதாவது தேவனாலே பெற்றும் தேவன் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ ஆலயத்தில் கல்லினால் கட்டப்பட்ட ஆலயம், கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நாம் எவ்வளோ பக்தியாக இருப்போம். ஆலயத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். ஆலயத்தில் பக்கத்தில் யார்ட்டையும் பேச மாட்டோம். ஆலயத்தில் ரொம்ப பக்தியாக இருப்போம், கவனமாக இருப்போம், ரொம்ப சைலன்ஸ், அமைதியாக இருப்போம். அதே போல் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஒருவன் அங்கே என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த சரீரத்திலே வசிக்கிற தேவன், பிரவேசிக்கிற தேவன். சரீரத்திலே காணப்படுகிற உறுப்புகளில் கண் முக்கியமானது. விசேஷமாக கண்களின் இச்சைக்கு நாம் விலக வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அடுத்தபடியாக சரீரத்திலே முதலாவது கண் பார்த்து, அந்த கண் அசிங்கமான காரியங்களை பார்க்கிறது. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே பிசாசு இருக்கான், செல்லுக்குள்ளே பிசாசு இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் கூட ஆபாசமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கண்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறது என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த கண்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பக்தன் சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட நான், கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட நான், கண் நேராக இருக்க வேண்டும், கண் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அடுத்தபடியாக நம்முடைய நாவு பரிசுத்தமாக இருக்கு. நாவு பரிசுத்தமானதை பேசணும்.
இந்த நாவு பொய் சொல்லக்கூடாது. நாவானது நெருப்பு போன்றது. இந்த நாவு எத்தனை பேரை குறை சொல்லியிருக்கு, இந்த நாவு எத்தனை பொய் சொல்லியிருக்கு, இந்த நாவு எத்தனை தூஷண வார்த்தைகளை பேசியிருக்கு, இந்த நாவு எத்தனை கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கு. பிரியமானவர்களே, நாவை அடக்க வேண்டும், நாவை அடக்க வேண்டும். எத்தனை பேரை புறங்கூறி இருக்கிறது இந்த நாவு. பிரியமானவர்களே, தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாத நாவினால் சுட்ட வடும் சொல்லுவாங்க. வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வார்த்தைகளினால் எத்தனை பேரை, இந்த நாவினால் எத்தனை பேரை புண்படுத்தி இருப்போம், எத்தனை பேர் மனசை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை பேர் மனசை உடைச்சிருப்போம். கண்களிலே பரிசுத்தம் வேண்டும். சரீரத்தில் காணப்படுகிற உறுப்புகளில் கண் முக்கியமானது. கண்களின் இச்சைக்கு விலகி நடக்க வேண்டும். நாவை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாவு ரொம்ப முக்கியமானது சரீரத்திலே. பிரியமானவர்களே, பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப ஞானமாக பேசணும். பிரியமானவர்களே, பேசுகின்ற வார்த்தைகள் ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, சரீரம் என்கிற ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். சரீரம் என்கிற இந்த ஆலயத்திலே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். வேத வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி. வேதம் நமக்கு நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அரை மணி நேரம் ஜெபித்தா அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய 2 கண்கள், ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதே போல வேத வாசிப்பும் ஜெபமும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு ஜெபம் 2 அவசியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தின்படி நடக்க நம்ம பழக வேண்டும். அதாவது பிரியமானவர்களை, செய்தி கொடுக்கறது ஈஸியாக செய்தி கொடுத்துடலாம், ஆனால் அந்த வசனத்தின்படி வாழுகிறேன்னா அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, நான் சொல்லிடலாம் நீங்கள் அப்படி இருங்க, நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி வேத வசனத்திலிருந்து நான் சொல்லலாம், ஆனால் அதன்படி நான் வாழுகிறேனா அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, வசனம் தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போன்றது. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நமது அங்கே சரீரம் என்கிற ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக பாவத்துக்கு விலகி காணப்பட வேண்டும். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 38:3, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்களாய் என்று சொல்லி ரோமர் 3:23 சொல்கிறது. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 51:3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவம் தேவனுக்கு நாம் பாவம் செய்வோமானால் நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆண்டவர். ஆனாலும் நம்முடைய பாவம் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடுத்து நிறுத்துகிறது. பாவத்திற்கு விலகி காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே மக்கள் பாவத்தை பால் போல பருகி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எத்தனை ஜனங்கள் பிரியமானவர்களே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்பதை மறந்து விடாதே. உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்பதை ஒருபோது மறந்து விடாதே. பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழு. அப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே,
பாவம் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை நமக்கு கெடுக்கிறது. சரீரம் என்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். இரண்டாவதாக பாவத்திற்கு விலகி காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தமான தேவன். நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினார். நமக்கு சிறந்த முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக எரேமியா 33:11 கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். சரீரம் என்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். பாவத்திற்கு விலகி காணப்பட வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். எரேமியா 33:11 இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை துதியுங்கள். இந்த சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். துதிக்கும்போது எரிகோ கோட்டை தகர்ந்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையை துதித்தார்கள். கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருகிறார். ஆண்டவரை துதிக்க 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 தேவன் புதிய பலனை தருகிறார். ஆண்டவரை துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆண்டவரை துதிக்க 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 கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க ரகசியம், அதுதான் ரகசியம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை துதிக்க பழகணும், துதிக்க பழகணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6:20 நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்குடைய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாம் சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சரீரத்திலே நீர் தங்கியிருக்கிறீர், நீர் வாசமாக இருக்கிறீர். அப்பா, சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சரீரத்தை பரிசுத்தமாகி பாதுகாத்துக்கணும். எத்தனை எத்தனை பெண்கள் கருக்கலப்பு செய்கிறாங்க அப்பா, எத்தனை மனிதர்கள் குடிக்கிறார்கள், குடிக்கு அடிமையாக இருக்காங்கப்பா. அப்பா, எத்தனை பேர் பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க, கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்காங்க, போதைய வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சரீரத்தை கெடுக்கிற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவர்களெல்லாம் சந்தியும் ஆண்டவரே, அவர்களையெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் ரட்சியும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும். தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும் சூரிய சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும் ஆகாய பறவைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. ஆகாயெண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றேனில் வாழ்கின்ற யாவும் எழும் காற்றும் பனிதூ